படைத்து காக்கும் தந்தையே போற்றி, மீட்பராய் வந்த இயேசுவே போற்றி, அருள் தரும் வழித்துணை ஆவியே போற்றி, ஆவியிலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்கின்றோ. இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் வனத்தவசி அந்தோணியாருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். 72 ஆண்டுகளாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையிலே நம் புனிதர் நமக்காக பரிந்து பேசுகிறார், இயேசுவுடைய அருளை பெற்று தருகிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் நம்மை ஒன்று கூட்டுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு இந்த நாளிலே நம் புனிதரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு சிந்தனை மையமாக கொடுத்திருப்பது ஏழைகளின்பால் அன்பு கொண்டவர் புனித அந்தோணியார் என்று. அந்தோணியாருடைய வரலாறு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் என்று எனக்கு ஆசிரியர் சொன்னார். அந்தோணியாரை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் என்றும் சொன்னார். எங்களுடைய பள்ளியின் ஆசிரியர் திருவாளர் ராபர்ட் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறார் துவக்க பள்ளியில். ஆக அந்தோணியாரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்பதால் நான் என்னுடைய மறையுரை சிந்தனையை விவிலியத்தின் அடிப்படையிலே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அன்பு, ஏழைகளின் பால் அன்பு கொண்டவர் என்று நாம் சிந்திக்கிறோம் நம் புனிதரை. ஆக அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக 300 ஏக்கர் நிலத்தை சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பாலைவனத்துக்கு வந்திருக்க மாட்டார் நம்முடைய புனிதர். ஒரு அரை மணி நேரம் செலவழித்தேன். அவருடைய சில வரலாறுகள் படித்தேன், வாசித்து அறிந்தேன். இன்டர்நெட்டில் கூகுளில் போட்டால் தான் கிடைச்சிருமே எல்லாம் இன்னைக்கு. ஆக பவுல் அடிகளாருடைய பின்னணியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை அடைய வேண்டும், இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற தீராத வேட்கை கொண்ட மனிதன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலடிகளார் சொல்லுவார், ஒப்பற்ற செல்வமாக இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு இந்த உலகில் இருக்கும் அத்தனையும் நான் குப்பை என உதறி தள்ளுகிறேன் என்று. பவுலடிகளாரிடம் இருந்தது இறை அன்பு, இயேசுவில் கொண்ட அன்பு. இயேசுவை எந்த அளவுக்கு பகைமை பாராட்டினாரோ, வெறுத்தாரோ, அதற்காக இயேசுவில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரையும் கொன்று குவித்தாரோ, அதே பவுலடிகளார் தன்னை மனமாற்றி அழைத்த இறைவனை எவ்வாறு சொல்லுகிறார் என்று சொன்னால், மிக அருமையான ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார். பவுலடிகளாருடைய மனமாற்றம் நமக்கு திருத்தூதர் பணிகளில் 3 இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம் என்று 3 இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும்போது தன்னுடைய மனமாற்றத்தை பற்றி பவுலடிகளார் பேசும்போது மிக அழகாக சொல்லுவார். எப்படி தன்னை சவுல் என்ற மனிதனை பவுல் என்று மாற்றி அந்த கடவுளை கண்டுகொள்ளும் பவுல் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மிக அருமையான வார்த்தை, ஆழமான நம்பிக்கை. ஆக இதுதான் இறை அன்பிலே வெளிப்பட்டது. இயேசுவை அவர் அன்பு செய்ய ஆரம்பித்தார். இயேசுவை அவர் அன்பு செய்ததனால்தான் அவர் சொன்னார், என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவன். ஆட்கொள்ளுதல் என்பது தன்னுடைய கண்ட்ரோல், லிமிட் எல்லாத்தையும் நம்முடைய கொண்டு வருவது. ஆக முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழுகிறார். அப்படிப்பட்டவன் தான் சொல்லுகிறான், ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்தில் இருக்கும்
அத்தனையும் குப்பை என உதறி தள்ளுகிறேன். நம் புனிதரும் அதே பின்னணியில் வந்தவர் தான். இதே வாசகம், இதே விவிலிய மேற்கோள் அவருடைய மனமாற்றத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 300 ஏக்கர் சொத்து அத்தனையும் ஏழையின் பால் அன்பு கொள்ளுகிறார். இறை அன்பு கொண்டு பவுலடிகளார் வருகிறார். ஆனால் இங்கே ஏழைகள் பால் அன்பு கொண்டு வருகிறார். இல்லாதவன் என்று எல்லாவற்றுக்கும் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு பாலைவனத்துக்கு வருகிறார் என்று. ஆக அன்பு, அந்த அன்புதான் அவரை ஆட்கொண்டது. இறை இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணியில் தான் நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கிறார். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நமக்கு சொல்லுகிறது, அவன் எதனால் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஆக இது கடவுளின் அன்பு. சாதாரண புனிதர், வனாந்தரத்திலே வாழ்ந்த புனிதர், கடவுள் மீது கொண்ட அன்பினால் தன்னை வெறுத்து, தன் சொத்துக்களை எல்லாம் மறுத்து, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுமையாக ஒரு துறவியாக, உண்மையான துறவி என்றுதான் சொல்லுகிறார்கள். துறவிகள் அனைவருக்கும் தந்தை என்றும் சொல்லுகிறார்கள். ஆக துறவு என்றால் நம் புனிதரிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறது அவருடைய வரலாறு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக கடவுள் உலகின் மேல் அன்பு கொள்ளுகிறார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் கிறிஸ்மஸ். இப்பொழுதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். ஆக கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்தார். அதையே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 தொடங்கி சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார்கள். எப்படி? கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் பற்றிக்கொண்டு, பற்றிக்கொண்டு இருக்க விரும்பாமல் தம்மையே தாழ்த்தி, கடவுள் தன்மையிலிருந்து விலகி தம்மையை தாழ்த்தி மனு உரு எடுத்தார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கடவுள் உலகில் மேல் அன்பு கொண்டார். அதனால் தன் ஒரே மகனை இந்த உலகுக்கு அனுப்பினார். அந்த ஒரே மகன், இறைமகன் இயேசுவும் நம் மீது அன்பு கொண்டார். நாம் யார்? பாவிகள். ஆக பாவம் நிறைந்த இந்த மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்ட இயேசு தன்னை சிலுவையில் கையளித்தார். கரங்களை விரித்து கொடுத்தார். ஆணிகள் அடிபட விரித்து கொடுத்தார். என்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். எவ்வாறு? இவ்வாறு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று தன்னுடைய 2 கரங்களை விரித்து சிலுவையிலே ஆணிகள் அறைபட கொடுத்து உயிர் கொடுத்தார். அதுதான் அன்பு. கடவுளின் அன்பு தன் மகனை அனுப்புவது என்றால் அந்த மகன் கடவுளின் அன்பை முழுமையாய் கொடுத்தார், தன் உயிரை கொடுத்தார். அங்கே அன்பின் இலக்கணம் தோன்றுகிறது. இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு யோவான் எழுதிய முதல் திருமுகம் சொல்லிக்கொண்டே போகிறது. ஆக அப்படி அனுப்பப்பட்ட, அப்படி நம்மை அன்பு செய்த, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மீது அன்பு கொண்ட நாம், நம் பாவங்களுக்கு கழுவாயாக அவரே அனுப்பப்பட்டார் என்பதை நம்ப வேண்டும். அதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லல, விவிலியத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக எங்கே அன்பின் தன்மை விளங்குகிறது என்று சொன்னால், நம் பாவங்களுக்கு கழுவாயாக கடவுள் அனுப்பிய ஒரே மகன் இயேசு சிலுவையிலே நமக்காக பலியானார் என்பதுதான். ஆகவேதான் நாமும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதால் தான் கடவுளின் அன்பு நம்மிலே நிறைவு பெறுகிறது. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால்
நம்மோடு வாழும் சகோதர சகோதரிகளை வெறுத்து நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யர் என்றும் விவிலியம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆக அன்பை அறிந்துள்ளோம். எவ்வாறு அறிந்துள்ளோம்? கடவுள் தன் மகனை உலகிற்கு அனுப்பியதால் அறிந்துள்ளோம். அந்த ஒரே மகன் தன் உயிரை சிலுவையிலே நமக்கு பாவங்களுக்கு கழுவாயாக உயிர் கொடுத்ததால் அறிந்துள்ளோம். ஆக அப்படி அன்பை அறிந்துள்ள நாம், அந்த அன்பு நம்மிலே நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று அதனால் தான் சொல்லுகிறது, நான் கடவுளை 20வது வசனம் சொல்லு, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். ஆக நாம் சிந்திக்க வேண்டும், நான் உண்மையிலேயே கடவுளின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்தவம் என்றால் அன்பு. இந்த உலகுக்கு கிறிஸ்தவம் கொடுத்ததே அன்புதான், மன்னிப்புதான். அதனுடைய அடையாளமாய் என் வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய பேச்சு இருக்கிறதா? என்னுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா? என் குடும்பம் அதற்கு சான்று பகர்கிறதா என்று நிச்சயமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இத்தகைய மாபெரும் அன்பு, கள்ளம் கபடமற்ற அன்பு, மாசில்லாத அன்பு, தூய்மையான அன்பு நம் புனிதரிடம் விளங்கியது. ஆகவேதான் உலகத்தை வெறுத்தார், உலக செல்வங்களை வெறுத்தார், அத்தனையும் வெறுத்தார். பாலை நிலத்துக்கு சென்றார், இயற்கையை நேசித்தார், இயற்கையோடு வாழ்ந்தார், வன விலங்குகளோடு வாழ்ந்தார், அதிலே வாழ்வின் அர்த்தமும் பொருளும் கண்டார். ஆக இறை அன்பை சுவைத்து மகிழும் நாம், இறை அன்பிலே வாழ்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் நிச்சயமாக இத்தகைய ஒரு இறை அனுபவம் பெற வேண்டும். நாமும் இத்தகைய ஒரு வாழ்வுக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆனால் இது சவால் நிறைந்த வாழ்வு. நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு சொல்லுகிறது என்று சொன்னால், கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அன்பு செய்பவர்கள், இயேசுவை மன்னிக்கவும், இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை பெற்றவர்கள். ஆக இயேசுதான் மெசியா என்று நாம் நம்ப வேண்டும். இயேசுதான் மெசியா என்று. ஆக நம்முடைய அன்பு கடவுள் கொண்ட அன்பாயிருந்தாலும், நாம் பிறர் மீது செலுத்தும் அன்பாயிருந்தாலும், நம் குடும்ப உறவுகளிலே விளங்கும் அன்பாயிருந்தாலும், கடவுள் கொடுத்த அன்பாக இருந்தாலும், நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னாலும் எல்லாம் நம்பிக்கையிலே வெளிப்பட வேண்டும், இறை நம்பிக்கையிலே வெளிப்பட வேண்டும். அந்த இறை நம்பிக்கை நம்மை இயேசுதான் மெசியா என்று உரக்கச் சொல்ல நமக்கு வலுவூட்ட வேண்டும். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நான் வாசித்து காட்டுகிறேன். நீங்கள் ஒருவர் ஒருவரை அது இல்லையே, தவறாக வருகிறது. நான் 5:5 வாட்சி 15 வாட்சிட்டு இருக்கேன், மன்னிக்கவும். கரெக்ட் தான். கலாத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 15வது வசனம்.
தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு நான் அறிவிக்குமாறு அவரே எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்று பவுலடிகளார் கண்டுகொள்கிறார். அந்த பவுலடிகளார் கடவுளின் அன்பை முழுமையாக சுவைத்தார். அந்த சுவைத்ததனால் தான் கடவுளை முழுமையாக நம்பினார். அதனால் தான் அவர் மனமாற்றம் அடைந்ததை விட தான் பிறக்கும் முன்பே தாயின் வயிற்றில் உருவாகும் போதே கடவுள் அவரை தமக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் அவரை புற இனத்தாருக்கு ஒரு இறைவாக்கினராய் உருவாக்கினார். ஆகவேதான் என்னை தடுத்து ஆட்கொண்டார், தன்னை வெளிப்படுத்தினார். அது இறைவன் என் மீது கொண்ட அன்பு. அந்த அன்புக்கு நான் சான்று பகர இறை நம்பிக்கை கொண்டவனாய் வாழ்கிறேன் என்று தன்னுடைய சுயசரிதையில் மிகச் தெளிவாக சொல்லுகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இயேசுதான் மெசியா என்பதற்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், இல்லை 9 ரோமியருக்கு எழுதிய திருமுகம், மன்னிக்கவும், ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 'ஏனெனில் இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள்.' பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் யோவான் எழுதிய முதல் திருமுகமும் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்கிறது. ஆகவே நாம் கடவுளுக்கு சுமையாக இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம்பிக்கையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக பூசணிக்காயில் கொள்ளுகிற நம்பிக்கை அல்ல, எலுமிச்சம் பழத்தில் இருக்கிற நம்பிக்கை அல்ல, பில்லி சூலியம் அந்த இதில் இருக்கிற நம்பிக்கை அல்ல, இல்லை ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் கருப்பு கயிறை கட்டிட்டு வர்றதில் இருக்கிற நம்பிக்கை அல்ல, இல்லை கத்தாலையை கட்டி தலைகீழாக தொங்க விட்டு திருதை ஆண்டவர் படம் இருக்கும், அங்கிட்டு மாதாம இருப்பான், அந்தோனியார் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் நடுவில் தொங்கும், இல்லைனா வீட்டு முற்றத்தில் தொங்கும் கத்தாழை தலைகீழா. நம்பிக்கை எங்கே இருக்கிறதெல்லாம் தெரியலை. இல்லை முடிச்சுக்கெல்லாம் தொங்கும், பல விதமான பொருட்கள்லாம் தொங்கும். இல்லை போய் மந்திரிச்சு வந்து தாயத்து கட்டிட்டு வர பலவேறு பழக்கம். எதில் நம்பிக்கை இருக்கிறது? வீடு கட்டி கொண்டு இருக்கிறவன் பெரிய பூசணிக்காயை படம் வரைஞ்சி போட்டு இருக்கிறான், கண்ணு வச்சுடுவாங்க. கண்ணை வச்சுட்டு போய் அவன் குருட்டில் போய் அவன் முட்டி போது எங்கே விழுவான்னு தெரியாது. ஆக யாரும் கண்ணு வைக்க போகல. கடவுள் மீது நம்பிக்கை கொண்டால், அந்த அசைக்காத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால், இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தான் உலகை வெல்லுவோம். ஆக உலகை வெல்ல முடியும். அது கடவுளின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாய் வாழ்ந்தவரும் நம் புனிதர் என்பதில் ஐயமில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக நம்பிக்கை, ஆக அன்பு அது தனிப்பட்ட ஒன்றாக இருப்பதில்லை. அன்பு கடவுள் அன்பாக இருந்தாலும், பிறர் அன்பாக இருந்தாலும், குடும்ப உறவு அன்பாக இருந்தாலும், அது நம்பிக்கையிலே, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையிலே வெளிப்பட வேண்டும். அதில்தான் நாம் இந்த உலகை வெல்ல முடியும். உலகை வென்றவர் தான் நம் புனிதர். அதனால் தான் உலகை வெறுத்து பாலைவனத்துக்கு சென்றார். இறைவனோடு, இயற்கையோடு, இயற்கையில் உறவாடும் இறைவனை கண்டு மகிழ்ந்தார், வாழ்ந்தார். அந்த இறைவனுக்காக தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்தார். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அத்தகைய ஒரு சவால் நிறைந்த வாழ்வுக்குத்தான் இந்த விழா கொண்டாட்டம் நம்மை அழைக்கிறது. ஏதோ ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது, ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம். இதில் யார் மாலை இடுவது, யார் சிறுவத்தை தூக்குவது, யார் தேர் இழுப்பது, யார் எவ்வளவு உபயம் செய்வது, நான் அன்னதானம் போடுகிறேன், நான் சீரியல் லைட் போடுகிறேன், நான்
என்ன சொல்கிறது, ஹாலஜன் லைட்டு போடுறேன், இல்லை நான் தெருவை சுத்தம் பண்ணுறேன், அப்படி டெக்கரேஷன் இதெல்லாம் நான் பண்ணுறேன் என்று போட்டி போட்டு பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடாது போட்டிகள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தனி மனித வாழ்விலே, நம் குடும்ப வாழ்விலே மாற்றத்தை காண வேண்டும். விவிலியத்தின் அடிப்படையில் இறைவன் நம் புனிதரின் விழா வாளியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்வது என்ன என்று நாம் கடந்து அலசி பார்க்க வேண்டும். இயேசுவில் நம்மிலே மாற்றம். போன வருடம் நான் என்ன செய்தேன், எப்படி இருந்தேன், எப்படி கொண்டாடினேன், எப்படி நான் மாற வேண்டும், என்ன விதமாக இந்த விழாவை கொண்டாட என்னை நான் தயாரிக்க வேண்டும் என்ற தனி மனித தயாரிப்பும், இந்த விழாவினுடைய பங்கேற்பும், பக்தியும், கடவுள் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக மாறக்கூடிய சூழ்நிலையும், மாறுவேன் என்ற ஒரு உறுதிப்பாடும், அந்த அன்புக்கு சான்று பகரக்கூடிய ஒருவளாக நாம் மாறும் பொழுதுதான் உண்மையான விழாவாக இருக்கும், அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும். இதில் கொண்டாடுவதிலும் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும், மன நிறைவு இருக்கும், இறை ஆசீர் இருக்கும். ஆடம்பர கொண்டாட்டமாக இருந்தால் வெறும் ஆடம்பர கொண்டாட்டமாக இருக்கும். அடுத்து எப்பொழுது கொண்டாடலாம், அதுக்கு யார் தலைவராக்கலாம், யார் என்ன செய்வார் என்று தான் சிந்தித்து கொண்டிருப்போம். இறைவனை நெருங்கி வருவதற்கும், இறை அன்பை வாழ்விலை சுவைப்பதற்கும், அந்த அன்பை பிரதிபலிப்பதற்கும், அந்த அன்புக்கு கருவிகளாக மாறுவதற்கும் நமக்கு நேரம் கிடைக்காது, நேரமும் ஒதுக்க மாட்டோம் நிச்சயமாக. ஆக இந்த விழாக்கள் ஏதோ விழாக்கள் கொண்டாடி கொண்டே போகிறது வருடம் தோறும் என்று அல்லாமல், நம்முடைய வாழ்விலே, விசுவாச வாழ்விலே ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு ஏற்றத்தை உருவாக்கக்கூடிய விழாவாக அமைய வேண்டும். அதற்காக நம் புனிதர் நிச்சயமாக பரிந்து பேசுவார். இறைமகன் இயேசுவினுடைய அருளை, ஆசிரை நிறைவாய் உங்களுக்கு பெற்றுத் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விழாவிலே கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் பிள்ளைகளையும், நாம் செய்யும் தொழில் அத்தனையும், நம் ஊர் மக்கள் யாவரையும், மதம், இனம், ஜாதி என்று எல்லா வேறுபாடுகளையும் களைந்து ஒற்றுமையிலே வாழ, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று வாழ, கிறிஸ்துவில் சீடர்கள், கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் என்ற ஒரு சகோதர சமத்துவ உறவிலே வாழ எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். நம் புனிதர் நமக்காக நிதமும் பரிந்து பேசுவார். ஆமென்.